अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम विष्णुपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं तत्त्वमों वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौरवं महान्तं गौरवयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यं दास्यं च सामलकं च शिष्यं तं तोरकं वाक्यकारमण्यान संतलमानदोस्मि सदा शिवसमानं पां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यवत्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। हरिशंकर भगवत्पादाचार्यैः कृत अर्धनारीश्वर स्तोत्रम् अनूद्य किञ्चित् द्रविडभाषायाम् ஆதிசங்கர பகவத்பாதால அருளப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரம் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம். இந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு என்ன எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, சில பெரிய வேதாந்த தத்துவம் அடங்கி இருக்கு. என்ன வேதாந்த தத்துவம் அப்படின்னா, சிவன் சக்தி இவர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கு, இந்த ஐக்கியம் எப்படி இருக்கு. சிவன் இல்லையே சக்தி இல்லைன்னு சொல்றோம், சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொல்றோம். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியாக இருக்கு. அதுல சிவன் விளக்காகவும் அம்பாள் பிரகாசமாகவும் இருக்கிறார். இதை அவர்கள் தத்துவமாக சொல்லும் பொழுது சிவன் பிரகாச ரூபமாகவும் அம்பாள் விமர்ச ரூபமாகவும் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படி இன்னொரு விதமா அதை புரிஞ்சுக்கணும்னா, காளிதாசன் நமக்கு ரொம்ப சிம்பிளா புரிய வச்ச வாகத்தாவிவ சம்பிருத்தௌ வாகத்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு. ஒருத்தர் வாக்கா இருந்தால் ஒருத்தர் அர்த்தமாக இருக்கிறார், சொல்லாக இருந்தால் ஒருவர் பொருளாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல் இல்லாமல் பொருள் இல்லை, பொருள் இல்லாமல் சொல்லில்லை. சொல்லும் பொருளும் சேர்ந்தாதான் இயங்கும். அப்படித்தான் இந்த சிவனும் சக்தியும் இயங்குகிறார்கள். இதை சொல்லும் பொழுது சௌந்தரிய லகரியில சொல்லும் பொழுது சிவசக்தியாயி பவதாக பவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு சொல்றார். சிவன் சக்தியும் ஒன்றா சேர்ந்தால்தானே எல்லா இயக்கமும் நடைபெறும். இல்லைன்னாக்க ஜடமா ஸ்பந்தித்துமதி ஆல்ரெடி இந்த உலகம் இயங்குவதற்காக அசைவதற்கு கூட இல்லையே. சக்தியானது இல்லாமல் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்? சக்தி இருந்தால்தானே அசைவானது ஏற்படும். சிவன் என்பவர் சொல்லாக இருந்தால் சக்தி என்பவர் அந்த எழுதுகிற சக்தியாகவோ பாடுகிற சக்தியாகவும் இருக்கிறார். சக்தி தனியா இயங்குமா? இயங்காது. ஒரு வியக்தியை ஆசிரியத்தான் சக்தியானது இயங்கும். இவரை பார்த்து நீங்க அவர் எழுத்தாளர், அவர் பாடகர் எப்படி சொல்வீர்கள்? அவருடைய சக்தியை அந்த உடம்பில் தான் நீங்கள் காண முடியும். இப்படி சக்தியும் சிவனையும் ஒன்று சேர்ந்து புரிந்து கொள்வது, உபாசனை பண்ணுவதுதான் சகல க்ஷேமத்திற்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு தெரியுது. இந்த ஒரு தத்துவத்தை விளக்குவதற்காக பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? பரமேஸ்வரனுடைய மூர்த்திகளிலேயே ரொம்ப வசதியாக காணப்படுவது அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு. ஏன்? அவருடைய வடிவம் ஒரு சரீரமாக வைத்துக் கொண்டால் அதுல இடது பாகமானது பெண் உருவமாக இருக்கிறது, அதாவது சக்தி உருவகமாக இருக்கிறது. வலது பாகமானது புருஷ ரூபமாகவும் சிவரூபமாகவும் இருக்கிறது. இப்படி சிவனும் சக்தியும் ஒரே உடல்ல அப்படி ஐக்கியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் ஒரு பகுதியில சிவனுடைய லட்சணங்கள்லாம் காணப்படுகிறது, இன்னொரு பகுதியில ஃபீமேலா இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய லட்சணங்கள்லாம் காணப்படுகின்றன. இப்படியாக அந்த மூர்த்தி
இது ஒரு அஷ்டகம், அர்த்தநாரீஸ்வர அஷ்டகம் சொல்லலாம். 9வது ஸ்லோகம் ஒன்று பல சுத்தியோட இருக்கு. இப்படியாக 9 ஸ்லோகங்களை எழுதியிருக்கார். அந்த ஒவ்வொரு அம்சத்திலையும் தேவியினுடைய லட்சணமும் சிவனுடைய லட்சணத்தையும் சேர்த்து 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 ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்றாரு. அப்படி படிக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்தை படிச்ச டபுள் பெனிஃபிட். சிவபூஜைக்கு உண்டான பலனும் நமக்கு கிடைக்கிறது, சக்தி பூஜைக்கு உண்டான பலனும் கிடைக்கிறது. இப்படி ஒரு விசேஷமாக எழுதப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்றால் என்ன? பகவானுடைய குணங்களை கீர்த்தனை பண்ணுவதற்கு பேரு ஸ்தோத்திரம் இல்லையா? அவருடைய குணகீர்த்தனம் இல்லையா? அவருக்கு தெரிந்த குணமோ தெரியாத குணங்கள் இல்லையா? இப்படி இருக்கக்கூடியதை அவருடைய மகிமையை எடுத்து கூறுவது எப்போ அதுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இப்படி அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறோம். சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன? காலனை காலால் உதைத்தவராம் அப்படின்னு, காமனை கண்ணால் அழித்தவராம். ஒரு கவியானவர் என்ன சொல்றார்? சுவாமி, சக்தி இல்லாமல் இடது காலால் அவர் உதைக்க முடியுமா? எந்த காலில் அவர் உதைச்சார்? இடது காலில் தானே உதைச்சார் யமன. ஆகையினால சக்தி தான் அது பண்ணது. ஆனா நம்ம சிவனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி காமனை கண்ணால் சென்ற கண்ணு தானே, அது நெருப்பு கண்ணு தானே அவனை எரித்தோம். அந்த கண்ணு தானாக சக்தி இல்லாமல் எப்படி அந்த கண்ணுக்கு அந்த பாவம் வந்தது? ஆகையினால அதுவும் அம்பாளுக்கு உரித்தது தான். நம்ம இருந்தாலும் ஆட்டுக்காருக்கு அந்த திரைக்கு போகட்டும் அப்படின்னு அம்பாள் இருக்காரு தவிர எல்லாம் பண்றது அம்பாளுடைய பிரபாவம், சக்தி பிரபாவம் தான் அப்படின்னு ஒரு கவி சொல்லுகிறார். இப்படி நமக்கு அந்த பேதங்கள்லாம் கிடையாது. as great as சக்தி, சக்தி is as great as சிவன். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இல்லையா? இதெல்லாம் சும்மா கவிகள் தன்னுடைய பேதாவிலாசத்தை செலுத்துவதற்காக சொல்லப்படுது. ஆனால் தத்துவம் ரொம்ப பலமான தத்துவம். சக்தியும் சிவனும் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனாலதான் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியா போய் என்ன சொல்லி வந்து சிவசக்தியை ரூபியை நமஹா அப்படின்னு. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது? சிவன் வேற இல்ல, சக்தி வேற இல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். அந்த சீரகலத்தில் இருக்கக்கூடிய பிந்துவும் சிவஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது. அந்த பஞ்சதசி எனக்கூடிய மந்திரம், ஸ்ரீவித்யா மந்திரங்கள் எல்லாம் சிவ அக்ஷரங்களும் சக்தி அக்ஷரங்களும் அக்ஷரமாக இருக்கக்கூடிய சிவசக்தி அக்ஷரங்களாகவும் கூடினதாகத்தான் இருக்கிறது. இப்படி சிவனும் சக்தியும் ஒன்று என்ற பார்வையில எழுதப்பட்டது. இப்ப பார்க்கலாம். இதுல முதல் ஸ்லோகமானது சாம்பேய கௌரார்த்த சரீரகாயை கற்பூர கௌரார்த்த சரீரகாய சம்பில்ல காயை ஜடாதராய நம சிவாயை நம சிவாய. ஆனந்தம் இது எப்படி இருக்கு அப்படின்னா யதாசங்கியம் அப்படின்னு ஒரு விருத்தம். இதுக்கு இந்திரபஜ்ரா அப்படின்னு பேர். 11 அக்ஷரங்கள் இருக்க மாதிரி எழுதப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் இது. இது சந்தஸ்தா ஒன்னு இருக்கு, அது ஒரு தனி பாசம். அது பேரு இந்திரவஜ்ரா அப்படின்ற ஒரு வீட்டுல எழுதப்பட்டது இந்த ஸ்லோகம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விசேஷங்கள்லாம் இருக்கு. முதல்ல சொல்லும் பொழுது சாம்பேய கௌரார்த்த சரீரகாயின்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, கற்பூர கௌரார்த்த சரீரகாய. இத நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி சொல்ற ராமாய நமஹா, கிருஷ்ணாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா அப்படின்னு ஏன்னு புரியுற மாதிரி சொல்றோம். 4வது பக்தி. 4வது பக்தி சொல்லும் பொழுது சிவனின் பொருட்டு நமஸ்காரம்னு சொல்லும் பொழுது ராமனின் பொருட்டு நமஸ்காரம் ராமாய நமஹா சிவாய நமஹா அப்படின்னு. அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றோம், ஈஸ்வரியை நமஹா அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரியை நமஹா நிர்மலா ஜெய் நமஹா அப்படின்னு சொல்றோம். நீங்க எய்னு போட்டோம்னா ஸ்ரீலிங்கத்தினுடைய 4வது வேற்றுமை வருது. அது யா போட்டோம்னா புல்லிங்கத்தினுடைய 4வது வேற்றுமை உருவாக இருக்கு. இப்ப பாருங்க, சாம்பேய கௌரார்த்த சரீரகாயை முதல்ல அம்பாள் சொன்னார்.
கற்பூர கௌரார்த்த சரீரகாய தம்மில்ல காயைச்ச அம்பாள சொன்னார். ஜடாதராய யாரு இப்போ குமாரா இருக்கக்கூடிய சிவனை சொல்றாரு. இப்போ நம சிவாயை அம்பாளுக்கு நமஹா சிவான்னு பேர். சிவன் அப்படின்னாக்க பகவான், சிவான்னு சொன்னா அம்பாள், சர்வான்னு சொன்னா சிவன், சர்வான்னு சொன்னா அம்பாள். அதனால சிவாய நமஹ சிவாயை நமஹ, சிவாயை நமஹான்னு சொன்னா அம்பாளுக்கு சிவாய நமஹான்னு ரெண்டு ஒன்னா போட்டுப்பாங்க. தீபா தாம்பேய கௌரார்த்த சரீரகாயை கற்பூர கௌரார்த்த சரீரகாய தம்மில்ல காயை ஜடாதராய நம சிவாயை நம சிவாய. தாம்பேய கௌர அர்த்த சரீரகாயை. தாம்பேய கௌரம் அப்படின்னா செண்பக மலர். செண்பக மலர் மஞ்சளாக இருக்கக்கூடிய செண்பக மலர் ரொம்ப அழகான ஒரு கூடினதான ஒரு மலர் இல்லையா? அதனுடைய இந்த செண்பக புஷ்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த செண்பக புஷ்பம் போல அழகான அர்த்த சரீரகாயை, இவனுடைய பாதி சரீரம் எப்படி இருக்குன்னா செண்பக மலர் போல அந்த மஞ்சள் பூத்ததான அந்த பார்ட்னஸோட இருக்கக்கூடிய பாதி சரீரத்தை உடையவராக. அது யாருடையது? அம்பாள். அதனாலதான் சாம்பேய கௌரார்த்த சரீரகாயை. அதுக்கு அடுத்து என்ன போட்டார்? கற்பூர கௌரார்த்த சரீரகாயை சிவனுக்கு வந்துட்டார். இவர் எப்படி இருக்கார்? கற்பூர கௌர, கற்பூரம் போல கோர கோரா காலா அப்படின்னு ஹிந்தியில கூட சொல்றோம் இல்லையா? கற்பூரம் போல வெளுவெளே இருக்காரு இல்லையா? அப்படி அவர் எப்படி இருக்காரு? பாதி சரீரத்துல அவர் இருக்கார். அர்த்த சரீரகாய, இப்படி கற்பூரம் போல வெளுப்பான பாதி தேகத்தை உடையவராக சிவன் இருக்கார். செண்பகவலர் போல மஞ்சள் நிறமாக பாதி தேகத்தை உடையவளாக இருக்கக்கூடியவர் அம்பாள். இப்படி பிக்சர் முதல்ல. அதுக்கு தம்மில்ல காயை, இது இதை குறிக்கிறது. தல் காயை அப்படின்னு சொன்னதுனாலே அம்பாளை குறிக்கிறது. அம்பாள் எப்படி இருக்கா? தம்மில்ல அப்படின்னாக்க சம்பகா பொண்ணாக கச்சா அப்படின்னு சரிதா கச்சா அப்படின்னு அம்பாளுடைய கூந்தலுக்கு செண்பகம் அசோகம் இல்லையா? சௌகந்தி நல்ல வாசனையோட இருக்க சோக பொண்ணு அசோக புண்ணாக சௌகந்திகம் அப்படின்னு ஒரு வாசனையோட இருக்கக்கூடிய கூந்தலை உடையவள் அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல பார்த்துருக்கோம். இங்க அம்பாள் சண்பகப்போட வச்சிருக்கா. இப்படிப்பட்ட கூந்தலை உடையவள். தம் தம்மில்ல காயை, தம்மில்ல அப்படின்னாக்க கூந்தல் அப்படின்னு. சரீரம்னு சொன்னாலும் சரீரகா அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். தானே பாலையேவ பாலகா அப்படின்னு அந்த அர்த்தத்திலே வரும். கூந்தலை உடையவள் தம்மில்ல காயை, இப்படிப்பட்ட கூந்தலை உடையவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னாரு. அவர் எப்படி இருக்கார்? ஜடாதராய, அவர் அழகாக ஜடாமுடியோட உட்கார்ந்துருக்காரு. செஞ்சடையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பனந்தால செஞ்சடையோனாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இல்ல அம்பாளுக்கு நமஸ்காரம். நம சிவாயை நம சிவாய. தாம்பேய கௌர அர்த்த சரீரகாயை கற்பூர கௌர அர்த்த சரீரகாய தம்மில்ல காயை ஜடாதராய நம சிவாயை நம சிவாய. ஸ்லோகத்துல எப்படி போட்டுக்கிறார்? பர்வதராஜனுடைய பெண்ணா இருக்கக்கூடிய அந்த பார்வதியினுடைய தவத்தினால வசீகரிக்கப்பட்டு தன்னுடைய பாதி சரீரத்தை அம்பாளுக்கு கொடுத்தார். இது அந்த ஐக்கியத்தை, சிவசக்தி ஐக்கியத்தை உலகத்துக்கு பிரகடனம் கொடுக்கிறார். அதனால அவருடைய பாதி உடல் ஸ்ரீயினுடைய வடிவாக போயிட்டு இன்னொரு பாதியானது புருஷாகாரமாக இருக்கு. அதனால முதல் பகுதி பார்வதி தேவியை பற்றியும், இரண்டாவது பகுதி பரமேஸ்வரனை பற்றியும் அப்படியே வரா மாதிரி யதாசங்கியம். இதை பிரிச்சிக்கும் போது அதை புரிஞ்சுக்கலாம், அதை பிரிச்சிக்கும் போது இதை புரிஞ்சுக்கலாம். அப்படி 1 3 அப்படி 2 4 இருக்கு. இப்படி அழகாக போட்டு இந்த இந்திர வச்சிதான் சந்தத்துல எழுதப்பட்டதான ஒரு
ஸ்வரூபத்துக்கு நாம நமஸ்காரத்தை தெரிவிப்போம் முதல் ஸ்லோகத்துல. இரண்டாவது ஸ்லோகத்துக்கு போவோம். கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாயை சர்ச்சிதாய கிருதஸ்மராயை கிருதஸ்மராய நம சிவாயை ச நம சிவாய. கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை இது அம்பாள். அடுத்தது சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாயை சிதாய அது யாரு? சிவனுக்கு. கிருதஸ்மராயை இது அம்பாளுக்கு. கிருதஸ்மராய அத சிவனுக்கு. நம சிவாயை அம்பாளுக்கு. நம சிவாய சிவாய சிவனுக்கு. எப்படி எழுதிட்டாங்க? கஸ்தூரிகா அப்படின்னா கஸ்தூரி அப்படின்றது ஒரு வாசனை இருக்கு. அது கஸ்தூரி மான் அதனுடைய நாபியிலிருந்து எடுக்கக்கூடிய மசக்கு அப்படின்னு சொல்லுவோம். லேக்கெல்லாம் பர்ஃபியூம்லாம் வந்து மசக்கு, அதுதான் கஸ்தூரி. இந்த கஸ்தூரி திலகத்தை தான் அம்பாள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம லலிதா சஹஸ்ரநாமாதி கிரந்தங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்படி அந்த கஸ்தூரி திலகத்துக்கு யூஸ் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி அம்பாள் கஸ்தூரி திலகமும் குங்குமமும் வைத்துக் கொண்டிருக்கார். அந்த குங்குமத்தோடு அந்த கஸ்தூரியை கலந்து கஸ்தூரிக்கா குங்குமம் இவைகளை சர்ச்சிதாயி அப்படின்னாக்க பூசப்பட்டு இல்லையா? கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை கஸ்தூரி குங்குமம் இவைகளால் பூசப்பட்ட நெற்றி உடையவளாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாயை அவர் எப்படி இருக்காரு? சிதா சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய பிணங்கள் பிரேதங்கள், அந்த பிரேதங்களை ஸ்மசானத்துல எரிப்பார்கள். அந்த எரிக்கத்திலிருந்து வரக்கூடிய சாம்பல் இன்னைக்கு நீங்க மகாகாலேஸ்வரர் போனீங்கன்னா 2 மணிக்கு அந்த ஸ்மசானத்துல இருந்து எடுத்து வந்த அந்த சாம்பல்னாலதான் பகவானுக்கு அபிஷேகம். அப்படி அது மாதிரி ஒரு ஆகணும் இல்லையா? இப்படி அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க சிதா ரஜஹா அப்படின்னாக்க சாம்பல். சிதையிலேருந்து வர பிணத்தை கொளுத்தினால் வரக்கூடிய அந்த சாம்பல் சிதாரஜ புஞ்ச அதனுடைய கூட்டம். அந்த கூட்டம் அந்த சுடுகாட்டு சாம்பலை வைத்து விசேஷமாக சர்ச்சிதாயை விசேஷமாக அதவை பூசிக் கொண்டிருக்கிறார். அம்பாளால் நெற்றியில கஸ்தூரி குங்குமத்தை சர்ச்சிதாயா இருக்கிறாள். இவர் சிதாரஜ புஞ்ச சர்ச்சிதாயவாக இவர் இருக்கிறார். அது மட்டும் அவள் என்ன பண்ணார்? கிருதஸ்மராயை ஒரு காலத்துல அவர் என்ன பண்ணார்? சதியுடைய கதையானது ஆயிட்டு. சதியை என்ன பண்ண அவருடைய பாகங்கள்லாம் வெட்டி ஒரு இடத்துலயும் போட்டு 51 சக்தி பீடங்களாக பாரத தேசம் முழுக்க அது போட்டாச்சு. அதற்கு பிறகு சிவனானவர் போய் நிஷ்டையில அமர்ந்துட்டார். வேண்டாம் அவர் பாட்டு உட்கார்ந்துட்டே இருக்கார். இங்க அம்பாள் கவுந்துட்டா ஹிமவானுக்கும் மேனாவுக்கும் பாட்டுக்கு சிவனையே தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணி கொண்டே இருக்கா உமாவா. எல்லாரும் அவளை எப்ப பார்த்தாலும் நீ பூஜை பண்ண இந்த எனக்கு சிவன் தான் அப்படின்னு பண்ண. இதனால ரிஷிகேஸ்வரர்களுக்கெல்லாம் இன்னும் உலகமே இயக்க மாட்டேங்கிறதுன்னு எல்லா சப்த ரிஷிகளும் போட்டு மன்மதனை கூப்பிட்டாங்க. மன்மதனே நீதான் இது யோசனம், காம உணர்வு இல்லை என்றால் உலகத்துல எதுவுமே நடக்காது. ஆகையினால நீ போய் எப்படியாவது இந்த சிவனுடைய அவத்தை நீதான் கலைக்கணும் வேண்டான்னு சொன்னார். இவா யாரு எல்லாம் பெரிய பெரிய ரிஷிகள் சப்த ரிஷிகளும் சொல்லும் போது அவரால் கேட்க முடியல. கூட விஷ்ணு பிரம்மா எல்லாம் வேற அவருக்கு. சரி இவர் என்ன பண்ணார்? போய் தன்னுடைய வேலையை காமிக்கலாம், காமனையை முன் பண்ணலான்னு பண்ணா கண்ணை திறந்தாரு பாருங்க. அதான் இந்த மன்மதனை பார்த்தோன்னு அவருக்கு எழுச்சிட்ட ஹரநேத்ராக்தி சந்தக்த காம சஞ்சி காமனை ஹரநேத்திர அக்னியினால தத்தமா சந்தக்தம் நன்றாக எரிச்சு அவருக்கு எரிச்சிட்டு தபகத்துக்கு போயிட்டார். அவர் ரசி தேவி பார்த்தா என்னடா இப்படி ஆயிட்ட நல்லது செய்ய போனதுக்கு அப்படின்னா அம்பாள் கிட்ட போய் அம்பாள் தானே கவலையோட இருக்கக்கூடிய ஒரு தாய் உள்ள பாக்க அவ கையில போய் அழுதா.
தானே இருக்கு கொண்டான்னு சொல்லி அதுக்கு தீர்ப்பித்தார். அவர் சஞ்சீவனி அப்படின்னு பேர், திரும்பவும் ஜீவனை கொண்டு வந்தார். அதனால அவளுக்கு காம சஞ்சீவன ஔஷதி பேர் அம்பாளுக்கு. காமனை திரும்பவும் சஞ்சீவனம் பண்ணதான ஒரு மருந்து அம்பாளார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அரணேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதி. இப்படி மரஹா அப்படின்னாக்க காமன் அப்படின்னு இருக்கும். காமன்னா மன்மதன் அப்படின்னு இருக்கும். கிருதஸ்மராய அந்த ஸ்மரணை திரும்பவும் கிருதம் செய்தவள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா காம சஞ்சீவினியாக உள்ள அந்த அம்பாளுக்கு அப்படின்னு அர்த்தம். சிவாயை நமஹ அப்படி புரிஞ்சுக்கணும். இவர் என்ன பண்ணார்? கிருதஸ்மராய, கிருதத்துக்கு ஆப்போசிட்னு விகிருதம். அவள் உண்டாக்கினார், இவர் அழித்தார். இவர் அழித்ததுனால அது என்ன ஆச்சு? விகிருத மன்மதனை அழித்த ரூபமாக இருக்கக்கூடிய சிவாய நமஹ அப்படின்னார். கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாய கிருதஸ்மராயை விகிருதஸ்மராய நம சிவாயை ச நம சிவாய. கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை, கஸ்தூரி குங்குமங்களோடு பூதப்பட்டவளும், காமசஞ்சீவிகா கிருதஸ்மராயை காமசஞ்சீவமாக உள்ள சிவாயை நமஹா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பக்கம் சிதாரஜ புஞ்ச சுடுகாட்டு சாம்பல் கூட்டத்தை விசர்ச்சி விசேஷமாக உடம்பு முழுக்க பூசிக் கொண்டிருக்கிறார். இப்படி விகிருதஸ்மராய மன்மதனை அழித்தவருமாக இருக்கக்கூடிய சிவாய நமஹ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. மனசுல இருக்கக்கூடிய அபிலாஷைகள் எல்லாம் கரெக்ட அபிஷேகங்களை எல்லாத்தையும் பொருத்தி சாம்பலாக்கி நல்ல மங்களகரமான ஒரு எண்ணத்தை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லனை பொருத்தியதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வியாக்கியானங்கள் சொன்னார்கள். பக்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கட்ட காமங்களை எல்லாம் நீக்கி நல்ல காமங்கள் இல்லையா, இது படிக்கணும், இதுக்கு வரணும் இல்லையா, நல்லா வாழணும் அப்படின்னு கொடுக்க ஒரு ஸ்லோகமாக கருதப்படுகிறது. கஸ்தூரிகா குங்கும சர்ச்சிதாயை சிதாரஜ புஞ்ச விசர்ச்சிதாய கிருதஸ்மராயை கிருதஸ்மராய நம சிவாயை ச நம சிவாய. மூணாவது ஸ்லோகம் பார்க்கலாம். கங்கண நூபுராயை பாதாப்ஜராஜத் மணி நூபுராய ஹேமாங்கதாயை புஜங்காங்கதாய நம சிவாயை ச நம சிவாய. கங்கண நூபுரம் வனத்து வனத்து அப்படின்னா ஒலியை எழுப்பிக்கூடிய அழகான ஒலியை எழுப்பக்கூடிய ஜனத்து வனத்து டிங்கிடி அப்படின்னு ஜனத்து. ஆனா இனிமையான ஒலியை எழுப்பக்கூடிய கங்கணம். அவள் கையில கங்கணம் கங்கணம் அப்படின்னாக்கா வளையல் அர்த்தம். அழகான ஒலிகளை எழுப்பக்கூடியதான ஒரு தங்க வளையலை கட்டி கொண்டுக்கார். அந்த சத்தத்தை போட்டுட்டே இருக்கு. கால் எப்படி இருக்குன்னா நூபுரம் அப்படின்னாக்கா கால் தண்டை. அதுவும் இனிய ஒலிகளை எழுப்பக்கூடியதான நூபுரங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறார் அப்பா. இப்படி நான் நினைக்கிறேன் அம்பால. நூபுராயை. சரி, அவர் எப்படி இருக்கார்? தாமரை போல அழகான பாதம். அவனுடைய பாதம் எப்படி இருக்கு? பாதாப்ஜ சிவானந்த லகரியில அப்படி வர்ணிக்கிறார் இல்லையா? சிவனுடைய பாதாப்ஜத்தை ஸ்மரித்தவாளுக்கு மோட்சம்னு சொல்ற அளவுக்கு வர்ணிக்கக்கூடிய அப்ஜம் அப்படின்னாக்கா அப்பிலிருந்து பிறந்தது அப்ஜம். பங்கம் சேரிலிருந்து பிறந்தது பங்கஜம். அண்டத்திலிருந்து பிறந்தது அண்டஜம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அஜான அதுல இருந்து பிறந்தது பாத அப்ஜம். தாமரை, பாத தாமரைன்னு சொல்றதுதான் வழக்கம். பகவானுடைய பாதத்தை வெறும் பாதம் சொல்றது பாத தாமரை, பாத பங்கஜம் அப்படின்னு சொல்றது வழக்கம். பாதாப்ஜராஜது அப்படி பிரகாசிக்கிறது. தாமரை போல அழகான பாதங்கள் பிரகாசிக்கிறது. ஆனா அதுல என்ன இருக்கு? இங்க அம்பாள் கால் தண்டை போட்டு இருக்கா, கை வளையல் போட்டு இருக்கா. அங்க அவருடைய கால்ல என்ன இருக்கு அப்படின்னா பனி நூபுராய. அவருடைய கால் தண்டை என்ன தெரியுமா இல்லையோ? பனி. பனின்னா என்ன? பாம்பு. அவர் கால்ல பாம்பை சுத்தி இருக்கார். அம்பாள்
அம்பாள் இங்க அழகான கால் தண்டை உடையவளா இருக்கார். இப்படிப்பட்ட அம்பாளுக்கும் நமஸ்காரம். அங்க பாம்பு தண்டைகளா போட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிரகாசிக்கிற அந்த பாதார்ஜனா இருக்கக்கூடிய சிவனுக்கும் நமஸ்காரம். ஹேமாங்கதாயை அப்படின்னாரு. அம்பாள் போட்டு இருக்கிறது எப்படி இருக்கு? தங்கமயமான அங்கதம். அங்கதம்னா தோல்வளை. அம்பாள் தங்கமயமா இருக்கு. வளையல், கால் தண்டை, தோல்வளை எல்லாம். ஹேமாங்க தாயை அங்கதம்னாக்க தோல்வளை. ஹேமம்னாக்க பொன்மய ஒரே பொன்னாலான தங்கமயமான தோல்வளையை போட்டிருக்கக்கூடிய அவளுக்கு நம சிவாயை, அவளுக்கு நமஸ்காரம்னார். இவர் எப்படி இருக்காரு? புஜங்காங்கதாயை, எங்க பார்த்தாலும் புஜங்கட்டார். அவர் தோல்வளை. இவருக்கு என்ன? புஜங்க கழுத்துல இருக்கு, காதுல ஓடிட்டு இருக்கு, விரல்ல ஓடிட்டு இருக்கு, காலில் ஓடிட்டு இருக்கு, தலையில ஓடிட்டு இருக்கு. இங்க எல்லாம் இவருக்கு ஆபரணம் என்ன? தனி இல்லையா? இவருக்கு பாம்பு ஆபரணம். அம்பாளுக்கு இல்ல தங்கமயமான ஆபரணங்கள். தங்கமயமான ஆபரணங்களோட இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நமஸ்காரம். பாம்பை ஆபரணமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு நமஸ்காரம். கணப்பனூபுராயை ஹேமாங்கதாயை நம சிவாயை பாதாப்ஜராஜஸ்மணி நூபுராய புஜங்காங்கதாய நம சிவாய. அப்படி 1 3 நம சிவாய. 1 2 3 4 5 6 1 3 5 1 2 4 6 பார்த்தா நமக்கு அப்படியே அன்வயமாகும். இப்படி பார்வதி தேவி கையில ரத்தங்கள் பதித்த கங்கணங்கள்லாம் போட்டு இருக்கா. இனிமையான ஒலிகள்லாம் ஏற்படுது. அவருடைய கையில எப்படி இருக்கு? பாம்பு தான் வளையலா இருக்கு, பாம்பு தான் நண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி அழகான ஒரு பாதியில அழகிய ஆபரணங்கள், மறுபாதியில பாம்புகளை ஆபரணமாக கொண்டவராக இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரனை ஒரு நிமிஷம் நம்ம மனசனால நினைப்போம். சகல கேமங்களும் நமக்கு உண்டாகும் அப்படின்றதுனால. விஷாலீனோத்பலலோச்சனாயை விகாசி பங்கே ருஹலோச்சனாய சமேக்ஷணாயை விஷமேக்ஷணாய நம சிவாயை நம சிவாய. அதே மாதிரியே 1 3 5 2 4 6 பார்த்தா விஷால நீலோத்பலலோச்சனாய. அம்பாளுடைய கண் எப்படி இருக்கு? விசாலாட்சி, விசாலமா இருக்கு, பறந்து காணப்படுகிறது. கண்ணு பெண்களுக்கு கண் அழகு எங்க இருக்கு? பெரிய பெரிய கண்கள் தான் பெண்களுக்கு அழகு. அம்பாளுக்கு பெரிய கண்கள், விசால நேத்திரம், விசாலாட்சின்னு பேரு. அது எப்படி இருக்கு? நீலோத்பலம், கருணைதல் பூ அப்படின்னு சொல்லுவோம். கருணைதல் மலர் மாதிரி இருக்கு. அல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா. அல்லி தாமரை தான் கண்ணுக்கு அழகு. செந்தாமரை கண்ணன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி அல்லி தாமரை எல்லாம் அழகு, கண்ணுடைய அழகு. விஷால நீலோத்பல லோச்சனாயை, லோச்சனம் அப்படின்னா கண்டு. இப்படி அகன்ற கருணைதல் புஷ்பம், அந்தி புஷ்பம் போன்ற கல்களை உடையவள். அவளுக்கு லோச்சனாயை 4வது இருக்கு. அவள் பொருட்டு நம சிவாயை. அம்பாளே உனக்கு நமஸ்காரம். அது மட்டும் இல்ல, சமேக்ஷணாயை 3வது. சமேக்ஷணாயை அம்பாளுக்கு ஈக்ஷணம்னா பார்வை. சம ஈக்ஷணம், சமேக்ஷணம் 2 கண்ணும் சமமாக பார்க்கிறது. கட்டைப்படையாக இருக்கக்கூடிய கண்களை உடையவள், சமமாக பார்க்கக்கூடிய கண்களை உடையவளாக அழகாக 2 அழகாக இருக்கக்கூடிய அவளுக்கு நம சிவாயினர். அவர் எப்படி இருக்கார் பார்ப்போம். விகாசி பங்கேருஹலோச்சனாய விகசிதம் அப்படின்னாக்க மலர்கள். விகாசி அப்படின்னா அர்த்தம் அழகாக மலர்ந்த இல்லையா? விகசிதமாக இருக்கக்கூடிய. அது எப்படி? பங்கேருகம். பங்கம்னா என்ன? சேரு. சேருல எது முளைக்கும்? செந்தாமரை முளைக்கும் இல்லையா? அதனால பங்கேருகம், பங்கத்திலிருந்து மேல் நோக்கி ஊகம் இல்லையா? மேல் நோக்கி போனதுல பங்கேருகம்னு பேரு. விகாசி பங்கேருஹலோச்சனாய. அவருடைய கண்ணு எப்படி இருக்கு? இவனுடைய கண்ணு மலர்ந்த தாமரை போன்ற கண்களாக இருக்கு. அம்பாளுது அல்லி புஷ்பம் போல கண்ணா இருக்கு. அவர் தாமரை புஷ்பம் போல சேற்றில் முளைத்த அந்த தாமரை போல கண்ணை உடையவராக இருக்கார். அது மட்டும் இல்ல, விஷமேக்ஷணாய. அவர் எப்படி? சம ஈக்ஷணம். அவளுக்கு சமமாக இரட்டையாக பார்க்கக்கூடிய கண்கள். இவருக்கு எப்படி இருக்க? விஷமம். சமத்துக்கு ஆப்போசிட் விஷமம். சமத்துக்கு ஆப்போசிட்னா விஷமம். சமதிருஷ்டி, விஷம திருஷ்டி அப்படின்னு சொல்றது வழக்கம் சாஸ்திரங்கள்ல.
விஷமம் அப்படின்னாக்க ஏன் விஷமம்னு சொன்ன 3 கண்ணு இவருக்கு, முக்கண்ணு பேர் இல்லையோ இவருக்கு. சூரியன் சந்திரன் அக்னின்னு 3 கண்ணு. ஏன் நம்மளுக்கெல்லாம் பாக்குற மாதிரி 2 கண்ணு, ஞானக்கண் ஒண்ணு வச்சிருக்காரு இல்லையா. அதனால அவருக்கு திரிநேத்ராய நமஹ இல்லையா. இவருக்கு விஷமேக்ஷணாய சிவாய நமஹ, இப்படிப்பட்ட சிவனுக்கு நமஸ்காரம். விஷால நீலோத்பலலோச்சனாய அம்பாளுக்கு நமஸ்காரம். விகாசி பங்கே ருபலோச்சனாய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். சமேக்ஷணாயை அம்பாளுக்கு நமஸ்காரம். விஷமேக்ஷணாய அவருக்கு நமஸ்காரம். நம சிவாயை அம்பாளுக்கு நமஸ்காரம். நம சிவாய பரமேஸ்வரனுக்கு. பரமேஸ்வரி நீலோத்பல மலர்கள் போன்ற 2 கண்களை படைத்தவராக இருக்கிறார். பரமேஸ்வரன் மலர்ந்த செந்தாமரை பூவை போன்ற 3 கண்ணை உடையவராக இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கும் அவனுக்கும் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி 4 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 ஸ்லோகங்கள் இது அடுத்த கிளாஸ் கதை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி